ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஹார்ட் பீட் சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ as you all know, இந்த சீசனில் வந்து ஹார்ட் பிரேக்கிங்கான மூமெண்ட் என்னென்னா, நவீன், தேஜு, அனிதா, குணா இதில் வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்ல தெரில. பட் ஐ ரியலி மிஸ் நவீன் அண்ட் தேஜு பிகாஸ் லைக் நம்புவோம். அண்ட் ஐ எம் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தேஜு. தேஜு கேரக்டர் ஒரு மாதிரி செமையாக இருக்கும் அண்ட் வைபாக இருக்கும். இந்த சீசன் ஓப்பனிங் யார் ஓப்பன் பண்ணுறானா, நம்ம சீனியர் ரவி. ஸோ as you all know, அவர் போன சீசனில் வந்து இல்லை. ஸோ இவர் வந்து இந்த சீசன் ஓப்பனிங்லேயே வந்து ரவி ப்ரோ வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வருஷம் கழித்து வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அவர் கொஞ்சம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலை சுற்றி பார்த்துட்டு அர்ஜுனோட கேபின்குள்ளே போகிறாரு. பட் அந்த இடத்துல தான் வந்து மானசா இருக்காங்க. மானசா வந்து சொல்கிறாங்க அவங்க தான் இப்போ உள்ள கரண்ட் சிஇஓ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரவி சீனியருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. அண்ட் மானசா எதையோல்னோ இரிட்டேட்டிங்காக ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு இவர் கடுப்பாகி அங்கேன்னு கிளம்பி வந்து சரி இன்டர்ன்ஸ் யாராச்சும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே இன்டர்ன்ஸ் யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களாவும் இல்லை. அப்போ சடனாக இங்கேருந்து ராக்கி வந்து கரெக்டாக ரவி சீனியர் முன்னால் வந்து நிற்கிறாரு. அவங்கள பார்த்த குஷியில் 2 பேரும் குதித்து கட்டிப்பிடிச்சி ராக்கி கடைசியில் அவருக்கு முத்தமே கொடுத்துருவாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் போய் கேஃபேல உட்காந்து என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரவி ப்ரோ வந்து ரவி சீனியர் வந்து ராக்கி கிட்டே கேட்பார், இந்த ஒரு வருஷத்தில் என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ராக்கியும் ஒன்றுன்னா சொல்ல ஆரம்பிப்பார். ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன் வந்து சிஇஓ பொசிஷன்லேயும் டிசைன்ட் ஆகி அவர் வந்து அவர் ஸ்டடீஸில் வந்து கண்டினியூ பண்ண போயிட்டார் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டு ரவி சீனியருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். பார்த்ததுக்கு அவருக்கு சிரிப்பு வரும். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அதிக்கு என்னாச்சுன்னு சொல்லுவார். டாக்டர் அதினால் எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்காங்கனாலும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க சீஃப் டாக்டரான பொசிஷன்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் ரதி வந்து ரொம்ப எமோஷ்னலி வீக்காக இருக்காங்கன்னு அவங்க ரொம்ப கன்சல்டேஷனில் அட்டென்ட் பண்ணுற மாதிரியும் காமிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரீனாவுக்கும் விஜய்க்கும் பண்ண பாவத்தை அவங்களால தாங்கிக்க முடியல, அவங்க பிரிவை தாங்கிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன எமோஷ்னலாக ஃபீல் ஆகுதுன்னு கூட அவங்களுக்கே தெரில அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆர்கே ஹாஸ்பிட்டல்லேயும் சீஃப் டாக்டர் பொசிஷனையும் ரீனாவும் விஜயும் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டா மாதிரியும் அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் போர்ட்ரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே அடுத்து வந்து அவர் வந்து நேராக காலேஜில் பார்க்க போனப்போ அவரால் சிரிப்பு தாங்க முடியல. அவரை விட்டு கலாய்ச்சி எடுத்துட்டார் அர்ஜுனை. அப்புறம் ஏன் இந்த வேண்டாத வேலைலாம் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுன் சொல்லுற இந்த மாதிரி விட்ட இடத்துல என்ன தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் அந்த சுச்சுவேஷனை விட்டு தப்பிச்சு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் படிக்க வந்துட்டு திரும்பவும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் வந்து நம்ம சீனியர் வந்து அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி ரீனா பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து அர்ஜுன் சொல்கிறாரு இந்த மாதிரி ரீனாவுக்கும் எனக்கும் பிரச்சனை. லைக் முன்னாடி வந்து அவள் அம்மாவை பற்றி எல்லோரும் முன்னால் சொன்னதுக்கு வந்து என்கிட்ட கோச்சிட்டா, அதே மாதிரி இப்போ அவள் அப்பாவை பற்றி அவள்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு கோச்சிக்கிறா. இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அவள்கிட்ட என்னால் போய் பேச முடியாது, ஏன் நான் எப்போ பார்த்தாலும் நான் போய் பேசணும் அவள்கிட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக வந்து அர்ஜுனும் வந்து ரீனா மேலே கோபத்தில் தான் இருக்கார். அண்ட் ஆல்சோ லைக் ரவி வந்து ரீனாவை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு. ஸோ அவங்களோட கொஞ்சம் ஃபன்னான மூமெண்ட் அங்கே போணுச்சு. ஸோ அதே அடுத்து கட் பண்ணி பார்க்கும்போது ரீனா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ ரீனா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க லைக் நல்லா as usual ஒர்க் பண்ணுற மாதிரியும். அண்ட் they got a doctor call
they got a doctor named கதீர். அவங்க கூட அவங்க ஃப்ரெண்டு வந்து செட்டப் பண்ணுற மாதிரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரீனாவும் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்டிங்கில் கதீருக்கு ஏதாச்சும் லைக் கால் பண்ணலாமா வேணாமா, ரீனாக்கு எப்படின்னா வந்து லைக் ஷி லிட்டரலி வாண்ட் டு மூவ்னா இல்லை மூவ் ஆன் ஆக வேணாமா அப்படின்ற ஒரு மிட் பாயிண்டில் இருந்தாங்க எபிசோட்டை பார்க்கும்போது. ரீனாவோட வந்து அங்கிள் வந்திருந்தார் ரீனாவை பார்க்க. ஸோ ரீனா வந்து அவர் மேலே கோபமாக இருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி விஜய் வந்து விஜய் அவங்க அப்பான்னு சொல்லி அங்கிளும் அவங்கள்ட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருந்தா. ஸோ அப்புறம் தான் அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி விஜய் உங்கள் அப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது, நீ எதுக்கு என் மேலே கோபமாக இருக்க, நானும் அப்பா ஸ்தானத்தில் தான், சத்தியமாக எனக்கு தெரிஞ்சுன்னா நான் உன்ட்டு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை சொல்லிட்டோன்னே ரீனாவுக்கு வந்து ஓகே மனசு இறங்கிடுச்சு. அண்ட் விஜயும் ரீனாவும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இங்கே கூட தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அங்கிளாக அவங்க கூட தங்க வச்சுக்கிட்டாங்க. அர்ஜுனுக்கு வந்து ஒரு கேர்ள் ரூட் விட்டுட்டு இருந்தாங்க. யூ கேன் சி ட்ரெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கள. ஒரு பொண்ணுக்கு வந்து அர்ஜுனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் ஷி இஸ் ஆல்சோ அர்ஜுன்ஸ் கிளாஸ்மேட். அர்ஜுனுக்கு லிட்டரலி இன்ட்ரெஸ்ட் இல்லை. எவ்வளோ தூரம் போன்னு சொன்னாலும் அவங்க வளர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னாலேயோ ஒரு கட்டத்துக்கு மேலே செய்ய முடியல. இருந்தாலும் ஏதோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஆர்கே ஹாஸ்பிட்டல் சீன் விச் இஸ் மானசா அண்ட் ரதி மேம். மானசா வந்து லைக் ரதி மேம் கிட்ட ரீசெண்டாக இப்போ இந்த கேஸ் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து நீங்கள் பண்ண கேர்லெஸ்ஸில் எழுந்தாங்களா இல்லை இந்த டெத் இஸ் சடனான டெத்தா அப்படின்ற மாதிரி, நார்மலான டெத்தா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு ரதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. பட் மனசு என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ரதி கேர்லெஸ்னால தான் அந்த டெத் நடந்திருக்கும், அந்த பேஷண்ட்டோட டெத் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ரதி காண்டாகி அந்த ரூமை ஒட்டி கிளம்பி போன மாதிரி காமிச்சாங்க. அண்ட் தென் இங்கே தான் வந்து ஒரு நியூ இன்ட்ரோ விச் இஸ் த சீஃப் டாக்டர் ஆஃப் த ஆர்கே ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஷீ சீம் டு குட். அவங்க கேரக்டர் நல்லா இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது இந்த நியூ இன்டர்னோட இன்ட்ரடக்ஷன், ஒரு நியூ கேரக்டர். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனே இவங்களோட வந்து இவங்க ஒரு கன்ஃபைனில் இருக்கிற மாதிரி அண்ட் இந்த கிரிமினலோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க வந்து மெடிக்கேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்லேன்னு இந்த இன்டர்னை காப்பாற்றுறதுக்கு அவங்க சீனியர் டாக்டர் வந்து இந்த ஜூனியரை வந்து இந்த இன்டர்னை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இவங்க வந்து அழகாக வந்து மாசா என்ட்ரி கொடுத்து அந்த கிரிமினலோட கையிலேன்னு இவங்க அலைக்கா வந்து கண்ணை வாங்கினாங்க. ஸோ கண்ணை வாங்கி அவனுக்கு எதிராகவே பாயிண்ட் பண்ணி அவனை அங்கேன்னு வந்து விரட்டி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூனியரை வந்து ரொம்ப குஷியாகி அவங்க சீனியர் டாக்டரை வந்து பாராட்டிகிட்டு இருப்பாங்க. எப்படி படத்தில் வர மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த சீனில் எப்படி திரும்ப இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ உடனே வந்து அந்த சீனியர் டாக்டர் சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் படத்துலேருந்து தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் டாக்டர் ஷுட் பி ஆல்வேஸ் பி பிரேவ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த சீனியர் டாக்டரை பார்க்கும்போதே ஒரு மாதிரி கிரிப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த சீனியர் டாக்டரை பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக க்ரீப்பியாக இருந்துச்சு. கோர்ஸ் அவங்க கண்ணே ரொம்ப நேரம் ஊற்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருந்தாங்க. அவங்க அப்பா வந்து நிறைய வகையான கன்ஸ் லைக் கன்ஸ் தட் யூஸ் ஃபார் ஷூட், நிறைய அனிமல்ஸை ஷூட் பண்ணுறதுக்கு அந்த காலத்து கண்ணெல்லாம் வச்சுருக்கிற மாதிரியும், அவங்க அப்பாட்ட இந்த கன்னை எப்படி யூஸ் பண்ணுறது அப்பா அப்படிலாம் வந்து அவங்க சின்ன வயசில் அவங்க அப்பாட்ட கேட்ட மாதிரியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் வந்து கண்ணை பற்றி அவர் மடியிலே தூக்கி வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இட்ஸ் சவுண்ட்ஸ் க்ரிப்பி ரைட். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு வந்து ரீனா அங்கிள் அண்ட் விஜய் அவங்க வீட்டில் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ வந்து ரீனாவோட அங்கிள் வந்து கேட்குறாரு, ஸோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான், அவங்களோட அடுத்த பிளான் ஃபார் ஃப்யூச்சருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரீனா கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லோரும் எனக்கு தெரியும் ஷாக் ஆகிருப்பீங்க, ரீனா கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. ரீனா வந்து அவங்க கல்யாணத்தை பற்றி பேசலை, ஆக்சுவலாக அவங்க அப்பாவோட கல்யாணத்தை பற்றி பேசியிருக்காங்க. விஜயை வந்து இந்த ஹோல் சீசன் இந்த ஆல் எபிசோட்லேயே வந்து அவங்க வந்து
விஜய்க்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கீப் ஆன் வந்து மேரேஜை பற்றி தான் டிஸ்கஷன் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 நியூ சீனியர் டாக்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே சுற்றி காமிச்சு எல்லாத்தையும் கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சீனியர் டாக்டர் வந்து மேல் சீனியர் டாக்டர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாரு. இதுக்குன்னா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, அவரை போய் அரைஞ்சிட்டு ஸோ ஹாஸ்பிட்டல் கம்பவுண்ட்குள்ளே உனக்கு ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எனக்கு தெரியாது சார் மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. அப்போயே அவன் வந்து ரொம்ப அரகண்ட்டாக பேசி ரொம்ப இரிட்டேட் பண்ணான். இவன் கேரக்டர் இணையத்தில் இன்ட்ரோவே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்கலாம், எதுக்காக இருந்தார் நீ எனக்கே தெரில. அதுக்கப்புறம் ஒரு கிரிஞ்ச் பார்ட்டி, இந்த சீசன்லேயே இவன் தான் கிரிஞ்ச் பார்ட்டியாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள அவர் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸ் லவ் எப்படி சொன்னார்னா வந்து அவரே அவங்க ஸ்டோரியை வந்து அவரே நெரேட் பண்ணி இங்கே ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே அந்த பொண்ணுக்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரில அவனுக்கு. ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அது ரீனா ஆகிட்டே போட்டு வாங்குறானா. அது கேட்ட ரீனா அது அந்த பொண்ணுக்கு எப்போ ஃபீலிங்ஸ் இருக்கோ அவள் அப்பா வந்து சொல்லுவாள், நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ எனக்கு லிட்டரலி இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் கேட்கும்போது ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. எப்படா இவங்க பேசி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நல்ல வேலை இவங்க சீன் ஆரம்பத்துலேயே வைக்கல. அதே அடுத்து ரீனாவோட கிராண்ட் ஃபாதர், ரீனாவோட தாத்தா வந்து ரீனாவை பார்க்க வந்திருப்பார். ஏன்னா வந்து ரீனா வந்து அவரோட மகளை பற்றி பேசுகிறதுக்கு. உடனே வந்து விஜய் வந்து என் மகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிடுவார். ரீனாவோட தாத்தா வந்து ரீனாவை மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டோன்னே ரீனாவுக்கு இன்னும் கடுப்பாயிரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அவங்களுக்கு என்ன ஆகுனா சக்குன்னு அவங்களுக்கு மயக்கம் வந்துடும் ரீனாவுக்கு. ஸோ அவங்க மயக்கம் போட்டு அப்படியே வந்து கீழே விழுந்துடுவாங்க. அண்ட் தென் அந்த ஒரு டாக்டர் வந்து அவங்கள வந்து ஐசியூக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஐசியூவில் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எடுத்து ஆரம்பிப்பாங்க. ரீனாவோட அப்பா விஜய் ரொம்ப பயந்துருவார். பிகாஸ் லைக் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரீனா ரொம்ப ஒரு மேஜர் ஆப்ரேஷன்லேன்னு வந்திருக்காங்க. இவன் அவங்க ஃபிசிக்கல் நல்லா இருந்தாலுமே மென்டலி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க ரிகைன் ஆகுறாங்க. லைக் அவங்க ஃபிசிக்கலி நல்லா இருந்தாலுமே மென்டலி இப்போ அவங்க ஸ்டில் ரிகெயினாக தான் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல்லி கம்ப்ளீட்டடாக ரிகவர் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே இந்த நிலையெல்லாம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னார். ஸோ ரீனா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுக்கு காரணம் இஸ் யூல் நோ ரீனாவோட தாத்தா. ஸோ அதை அடுத்து இந்த ரதியோட இன்னொரு டாட்டர் அவங்க வந்து சின்ன பொண்ணாக இருந்தது, இப்போ ஒரு மாதிரி வினோதமாக கேரக்டர் சேஞ்செலாம் ஆகிருக்கு. அண்ட் ஷீஸ் லைக் என்னோட கேரக்டரும் கொஞ்சம் ட்ரபிள்மேட்டிக்காக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு புது ட்ரபிளை கொண்டு வரதுக்காக லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங்காக நியூ ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ் என்ன ஓவர் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போகிறா. அது எல்லாத்தையும் கேட்குறப்ப லைக் சேஞ்சுக்காக ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ட்ரபிள்மேட்டிக்காக அமைய போகுதுன்னு தான் தெரியுது. ஸோ இது அடுத்த சினாரியோ பார்க்கும்போது ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு நியூ கேஸ் வந்து லைக் வருது. அந்த நியூ கேஸ் என்ன எமர்ஜென்சி கேஸ், ஒரு நியூ எமர்ஜென்சி கேஸ் வந்து வருது. ஸோ போன் ஃப்ராக்சர் ஆகி வருது. ஸோ அந்த கேஸை வந்து எல்லா சீனியர் டாக்டர்ஸ் ஒரு 3 சீனியர் டாக்டர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. அதுக்கு நம்ம இரிட்டேட்டிங் இந்த சீனியர் டாக்டர் வந்து எதுக்கு எல்லா டாக்டரும் இங்கே இருக்கீங்க, மற்ற பேஷண்ட்ஸையும் போய் அட்டென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவன் தான் என்னமோ பெரிய சீஃப் டாக்டர் மாதிரி எல்லாத்தையும் சைன் பண்ணுவான். அப்போ இந்த கடுப்பான இந்த சீனியர் டாக்டர் வளன்னு போய் கற்றுவாங்க. நாங்களாம் என்ன இருந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கற்றும் போது இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயே ஆர்கியூமெண்ட் நடக்கும். நடுவில் உள்ள பேஷனை மறந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம்
இன்னொரு சீனியர் டாக்டர் எல்லாத்தையும் பிரித்து விட்டு அவங்க வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை போய் பார்க்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சார் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு, ஒரு ஆளை மீட் பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் இந்த கதையோடைய ட்விஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ட்விஸ்டட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவங்கள வந்து நான் மூவியில் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து இவங்க சீரீஸில் இருப்பாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இவங்களை பார்த்துட்டோன்னு நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இவரை மாதிரியே இவங்களை பார்த்துட்டோன்னே நானும் வந்து விஜய் மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த சீசனில் விஜயோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக இவங்க இருக்க போகிறாங்கன்னு ஐ கெஸ். ஸோ